திருப்பாடல்கள் அதிகாரம் 35. உதவிக்காக மன்றாடுதல். ஆண்டவரே, எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் புரிபவரோடு போர் புரியும். கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்த ஈட்டியையும் வேலையும் கையிலெடும். நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும். என் உயிரை குடிக்கத் தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும். எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க, காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட, அவர்கள் வழியில் இருளும் சறுக்கலும் இருக்கட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர், காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அவர்களுக்கு எதிர்பாராமல் அழிவு வரட்டும். அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக்கொள்ளட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். ஆண்டவரை முன்னிட்டு என் உள்ளம் களிகூரும். அவர் அளிக்கும் மீட்பில் என் உள்ளம் அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? வலியோரின் கையினின்று எளியோரையும், கொள்ளையடிப்போர் கையினின்று எளியோரையும் வறியோரையும் விடுவிப்பவர் நீரே என என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பொய் சான்று சொல்வோர் எனக்கெதிராய் எழுகின்றனர். எனக்கு தெரியாதன பற்றி என்னிடம் வினவுகின்றனர். அவர்களுக்கு நான் நன்மையே செய்தேன், அவர்களோ எனக்கு தீங்கிழைத்தார்கள். என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினார்கள். நானோ அவர்கள் நோயுற்றபோது சாக்கு உடுத்தி கொண்டேன். நோன்பிலிருந்து என்னை வருத்தி கொண்டேன். முகம் குப்புற விழுந்து மன்றாடினேன். நண்பர் போலும் உடன் பிறந்தார் போலும் அவர்களுக்காக துன்புற்றேன். தாயை எண்ணி துயருறுவோர் போல் வாட்டமுற்று வருத்தத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்தபோது அன்னவர் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். நான் எதிர்பாராத வேளையில் நான் அறியா அந்நியர் எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர். ஓயாது என்னை பழித்துரைத்தனர். இறைப்பற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தார்கள். என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் 6 உயிரை அவர்களது தாக்குதலினின்றும் சிங்க குட்டிகளிடமிருந்தும் மீட்டருளும். மாபெரும் சபையினில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து கலிக்க இடமளியாதீர். காரணமின்றி வெறுப்போர் என்னை கண் சுமிட்டி இகழ விடாதீர். அவர்களது பேச்சு அமைதியை பற்றியதன்று. நாட்டில் அமைதியுடன் வாழ்வோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றார்கள். எனக்கெதிராய் அவர்கள் வாய் திறந்து, ஆ ஆ, நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் இதை கண்டும் மௌனமாய் இராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதீர். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்கில் எனக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து கலிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில், ஆம், நாம் விரும்பியது இதுவே என நினையாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என சொல்லிக் கொள்ளாதபடி பாரும்.
எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் யாவரும் கலங்கி வெட்கமுறட்டும். என்னை விட தம்மை மேலானவராய் கருதுவோருக்கு வெட்கமும் மானக்கேடும் மேலுடை ஆகட்டும். என்னுடைய நேர்மை விளங்குவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர்! அவர் தம் அடியானின் நல்வாழ்வை காண விரும்புபவர் என எப்பொழுதும் சொல்லட்டும். அப்பொழுது என் நா உமது நீதியை எடுத்துரைத்து உமது புகழை நாள் முழுதும் பாடும். திருப்பாடல்கள் அதிகாரம் 36. மானிடரின் தீய குணம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை. தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகார் என தமக்கு தாமே இருமாந்து தம்மை பாராட்டி கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தகாத வழிகளை உறுதியாக பற்றி கொள்கின்றார்கள். தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை. கடவுளின் கருணை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி பெருமலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. உம் இறக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர். உம் இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றார்கள். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உமக்கு அடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும். பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற விழுந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். அவர்களால் எழவே இயலாது. திருப்பாடல்கள் அதிகாரம் 37. பொல்லார் நல்லார் முடிவுகள். தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே. பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே. ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவார்கள், பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, பாதுகாப்பாய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நீதியை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். ஆண்டவர் முன் அமைதியாய் இரு, அவருக்காக பொறுமையுடன் காத்திரு. தாம் செய்பவற்றில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் கண்டு எரிச்சல் கொள்ளாதே. வெஞ்சினம் கொள்ளாதே. வெகுண்டெழுவதை விட்டுவிடு. எரிச்சல் அடையாதே, இல்லையேல் தீமையே விளையும். தீமை செய்வோர் வேரறுக்கப்படுவர். ஆண்டவருக்காக காத்திருப்போரை நாட்டை உரிமையாய் பெறுவர். இன்னும் சிறிது காலம்தான், பின்னர் பொல்லார் இரார். அன்னவர் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினாலும் அவர்கள் அங்கே இரார்.
எளியோர் நிலத்தை உடைமையாய் பெறுவர். வளமிகு வாழ்வில் அன்னவர் இன்பம் காண்பர். நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க பொல்லார் திட்டமிடுகின்றனர். அவர்களை பார்த்து பல்லை நெரிக்கின்றனர். அவர்களை பார்த்து என் தலைவர் எள்ளி நகைக்கின்றார். அவர்களது முடிவு நெருங்குவதை அவர் காண்கின்றார். எளியோரையும் வறியோரையும் விழத்தாட்டவும் நேர்வழியில் நடப்போரை கொன்றழிக்கவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர். அவர்களின் வாளோ அவர்கள் நெஞ்சிலேயே பாயும், அவர்களது வில்லும் முறிக்கப்படும். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்ததாகும். பொல்லாரின் தோள் வலிமை முறிக்கப்படும். நேர்மையாளரை ஆண்டவர் நிலை நிறுத்திடுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார். அவர்களது உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் நாணம் அடைவதில்லை. வறட்சி காலத்தில் அவர்கள் நிறைவை காண்பார்கள். ஆனால் பொல்லார் அழிவுக்கு ஆளாவர். ஆண்டவரின் பகைவர் செழிப்பான புல்வெளிக்கு ஒப்பாவர். அன்னவர் எரியுண்டு புகையென மறைவர். பொல்லார் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார். நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர். ஆண்டவரின் ஆசி பெற்றோர் நாட்டை உரிமையாய் பெறுவர். அவரால் சபிக்கப்பட்டோர் வேரறுக்கப்படுவர். தாம் ஊவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் தடுமாறினாலும் வீழ்ந்துவிட மாட்டார்கள். அவர்களை தம் கையால் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். இளைஞனாய் இருந்தேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன். நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் இறந்து வாழ்வதை நான் பார்த்ததில்லை. நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர். அவர்களுடைய பிள்ளைகள் இறையாசி பெற்றிருப்பர். தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் வழிமரபினரோ வேர் அறுக்கப்படுவர். நேர்மையாளர் நாட்டை உடைமையாக்கிக் கொள்வர். என்றென்றும் அதிலேயே குடியிருப்பர். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்களின் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும். அவர்களது உள்ளத்தில் கடவுளின் திருச்சட்டம் உள்ளது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர். அவர்களை கொன்றுவிட வழி தேடி கொண்டிருப்பர். ஆண்டவரோ நேர்மையாளரை அவர்களின் கைகளில் ஒப்படைக்க மாட்டார். நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார். ஆண்டவருக்காக காத்திரு, அவர்தம் வழியை பின்பற்று. அப்பொழுது நீ நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். பொல்லார் வேரறுக்கப்படுவதை நீ காண்பாய். வளமான நிலத்தில் தலை தோங்கும் மரம் போல் வஞ்செண்ணம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்தோ அவர்கள் அங்கில்லை. தேடி பார்த்தேன், அவர்களை காணவில்லை. சான்றோரை பார், நேர்மையாளரை கவனி. அமைதி நாடும் அம்மனிதருக்கு வழிமரபினர் இருப்பர். அநீதியாளர் அனைவரும் ஒன்றாய் அழிக்கப்படுவர். பொல்லாரின் வழிமரபினர் வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை மீட்டெடுவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 38. துன்புற்றவரின் மன்றாட்டு. ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும். என் மீது கடுஞ்சீற்றங்கொண்டு என்னை தண்டியாதேயும். ஏனெனில் உம் அம்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன. உமது கை என்னை அழுத்திக் கொண்டிருக்கின்றது.
நீர் கடும் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை. என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை. என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன. தாங்கா உண்ணா சுமையைப் போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன. என் மதிக்கேட்டினால் என் புண்கள் அழுகி நாற்றமெடுக்கின்றன. நான் மிகவும் ஒடுங்கி போனேன். நாளெல்லாம் துயரில் மூழ்கி வாழ்கின்றேன். என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று. என் உடலில் சற்றேனும் நலம் இல்லை. நான் வலுவற்று போனேன். மிகவே நொறுங்கிப் போனேன். என் இதய கொதிப்பினால் நான் கதறுகின்றேன். என் தலைவரே, என் பெருமூச்சு எல்லாம் உமக்கு தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. என் வலிமை என்னை விட்டு அகன்று விட்டது. என் கண்களும் கூட ஒளி இழந்தன. என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் துன்பம் கண்டு விலகி நிற்கின்றார்கள். என் உறவினர்களும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றார்கள். என் உயிரை பறிக்கத் தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். எனக்கு தீங்கிழைக்க விளைவோர் என் அழிவு பற்றி பேசுகின்றனர். எப்போதும் எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்கின்றனர். நானோ காது கேளாதவர் போல் கேளாதிருக்கின்றேன். பேச இயலாதவர் போல் வாய் திறவாதிருக்கின்றேன். செவி புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் நான் ஆகிவிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் தலைவராகிய கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். அவர்கள் என்னை பார்த்து கலிக்க இடமளியாதீர். என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்று சொன்னேன். தடுமாறி விழும் நிலையில் நான் இருக்கின்றேன். எப்போதும் வேதனையில் நான் உழல்கின்றேன். என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகின்றேன். என் பாவத்தை எண்ணி நான் கலங்குகின்றேன். வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர். காரணமின்றி பகைப்போர் வலுவாய் உள்ளனர். நன்மைக்கு பதிலாய் எனக்கு அவர்கள் தீமை செய்கின்றார்கள். நன்மையே நாடும் என்னை அவர்கள் பகைக்கின்றார்கள். ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். என் கடவுளே, என்னை விட்டு அகன்று விடாதேயும். என் தலைவரே, என் மீட்பரே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் அதிகாரம் 39. மானிட வாழ்க்கையின் நிலையாமை. என் நாவினால் நான் பாவம் செய்யா வண்ணம் என் நடைமுறைகளை நான் காத்துக்கொள்வேன். என் முன் பொல்லார் நிற்கும் வரை என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். நான் வாய் பேச இயலாதவர் போல் பேசாதிருந்தேன். நலமானதை கூட பேசாமல் நான் அமைதியாய் இருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று. என் உள்ளம் என்னுள் எரியத் தொடங்கிற்று. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. அப்பொழுது என் நா பேசியதாவது: ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். என் வாழ்நாளை சில விரற்கட்டை அளவாக்கினீர். என் ஆயுள் காலம் உமது பார்வையில் ஒன்றுமே இல்லை. உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. அவர்கள் நிழலை போல நடமாடுகின்றார்கள். அவர்கள் வருந்தி உழைப்பது வீண். அவர்கள் சேமித்து வைப்பதை அனுபவிப்பவர் யார் என அறிய மாட்டார்கள். என் தலைவரே, நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும்? நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் குற்றங்கள் அனைத்து நின்றும் என்னை விடுவித்தருளும். மதிகேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதேயும். நான் ஊமை போல் ஆனேன். வாய் திறவேன். ஏனெனில் எனக்கு இந்நிலையை வருவித்தவர் நீரே. நீர் தந்த துன்பத்தை என்னிடமிருந்து நீக்கிவிடும். உமது கை அடித்த அடிகளால் நான் நிலைகுலைந்து போனேன்.
குற்றத்தின் பொருட்டு மனிதரை நீர் தண்டிக்கின்றீர். அவர்களுக்கு விருப்பமானவற்றை பூச்சி அரிப்பது போல் நீர் அழித்து விடுகின்றீர். உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். என் கண்ணீரை கண்டும் மௌனமாய் இராதேயும். ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன். என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி. நான் பிரிந்து மறையும் முன்பு மீண்டும் மகிழ்ச்சி அடையும்படி உம் கோப பார்வையை என்னிடமிருந்து திருப்பியருளும். திருப்பாடல்கள் அதிகாரம் 40. புகழ்ச்சி பாடல். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியினின்று என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சதுப்பு நில சேற்று நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை கண்டு அச்சங்கொள்வர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றவர். அத்தகையவர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். ஆண்டவரே, என் இறைவா, என் நிறைந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இலர். உம் அருஞ்செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாகள். அவை எண்ணில் அடங்கா. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே நான் கூறியது, இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உம் திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. உமது நீதியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாய்மூடி இருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமையையும் நீர் அருளும் மீட்பையும் நான் எடுத்துரைக்கின்றேன். உம் பேரன்பையும் வாய்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும். உமது பேரன்பும் வாக்குறுதியும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக. ஏனெனில் எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்துவிட்டன. என் தலைமுடியை விட அவை மிகுதியானவை. என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது. உதவிக்காக மன்றாடுதல். ஆண்டவரே, என்னை விடுவிக்க மனமிசைந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடையட்டும். எனக்கு தீங்கு வருவதில் மகிழ்ச்சியுறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் கலக்கமுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களிகூரட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என எப்போதும் சொல்லட்டும். நானோ சிறுமையுற்றவன், எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, காலந்தாழ்த்தாதேயும்.